14. Super, super. Very good, very good. அடுத்து யார் வரீங்க வசனம் சொல்ல? என் பேர் ஆர் வன்சிகா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது வசனம் சொல்ல வந்துள்ளேன். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. சமயம் வாழ்ந்தாலும் ஜாகிரதையாய் திருவசனம் பிரசன்னம் பண்ணி எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளு புத்தி சொல்லு. 2 தீமோத்தேயு 4:2. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:34-31. சூப்பர் சூப்பர். அடுத்து யார் வரீங்க? சுகிதா. என் பேர் சிகிதா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. சமயம் வாழ்த்தாவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. 2 தீமோத்தேயு 4:2. ஓகே, சாங் யார் போட வரீங்க? சுற்றி பார்க்கவே மனிதர் கூட ஒருவர் இல்லையே. அங்கும் இங்கும் சுற்றி பார்க்கவே மனிதர் கூட ஒருவர் இல்லையே. கர்த்தர் சொன்ன காலங்கள் பறந்து அங்கே வந்தன. காலை மாலை தவறாமல் இறைச்சி ரொட்டி தந்தன. கர்த்தர் சொன்ன காலங்கள் பறந்து அங்கே வந்தன. காலை மாலை தவறாமல் இறைச்சி ரொட்டி தந்தன. கர்த்தரை நான் நம்பிடும் போது வெட்கப்பட்டு போவதில்லையே. கர்த்தரை நான் நம்பிடும் போது வெட்கப்பட்டு போவதில்லையே. வெரி குட், வெரி குட், சூப்பர். கைதடி எல்லாரும். பிள்ளைங்க எல்லாரும் டான்ஸ் நல்லா ஆடினாங்க, வசனம் நல்லா சொன்னாங்க, பாட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன நாடகம். ஓகேவா? எல்லாரும் வந்து சைட்ல நினைங்க. அந்த சகோதரர்கள் வந்துட்டு அந்த சின்ன ஒரு நாடகத்தை வந்து இங்க செஞ்சு காட்ட போறாங்க. சோ எல்லாம் தள்ளி நின்று பாருங்க. ஓகேவா? ஓகே, வாங்க.
பண்ணிட்டு இருக்காரா பாவம் மூட்டை அது வந்து இப்ப இருக்குது பாவம் பெருசா ஆன் பண்ணிக்கலாம். அமைதியா இருங்க. இன்னும் சில நொடிகளில் நாடகம் ஆரம்பமாக உள்ளது. எல்லாரும் கவனமா கவனிக்கணும். அப்பா அம்மா ஐயோ அப்பா என்னென்னமோ மூட்டையை தூக்கி இருக்கேன். ஸ்கூல் மூட்டையை தூக்கி இருக்கேன், காலேஜ் மூட்டையை தூக்கி இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தும் போது துணி மூட்டையை தூக்கி இருக்கேன், ஏன் வண்டிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் மூட்டையை கூட தூக்கி இருக்கேன். இந்த மூட்டை தூக்க முடியல. படிக்க தெரியுமா உங்களுக்குலாம்? பாவ மூட்டை தூக்கவே முடியலப்பா. சின்னதா இருந்தாலும் பயங்கர வெயிட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. யூடியூப்ல வீடியோ போட்டு பார்க்க ஒரு மூட்டையை இறக்கி வைக்க முடியல. நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. இப்ப கூட வரும்போது ஒரு வீடியோ எல்லாம் பாத்துக்கோங்க. அப்படியே நடந்து ஏதோ ஊருக்கு வந்துட்டு ஏதோ கங்காவரம் போட்டுருச்சு. என்ன ஊர் இது அவனுக்கு தெரியுமா? கங்காவரமா? எந்த மாவட்டம் இது? திருவண்ணாமலை வந்துட்டா. சென்னையிலும் திருவண்ணாமலை மட்டும் நடந்து முது வேற பயங்கரமா வலிக்குது. அத்தனை ஊரை தாண்டி வந்தா ஒருத்தனாலும் முடியல அந்த மூட்டை இறக்கிறதுக்கு. சரி ஊர்ல யாராவது இருக்காங்களான்னு பாப்போமா? யாராவது வராங்களான்னு பாப்போமா? அப்பா ஐயா யாராவது வாங்கலாம் ஐயா. நானும் எவ்வளவு நிறைய நடிக்கிறது. ஐயோ முடியலையே. யாரோ ஒருத்தர் புண்ணியம் வராரு. என்ன பண்றாருன்னு பாப்போம். ஏய் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறேன். தம்பியா? என்னப்பா சின்ன பையனா இருந்துட்டு தம்பிங்கிறாங்க. சின்ன பையனா இருக்க? சரி சொல்லு சொல்லு. சரி சொல்லுங்க. ஏதோ உதவி பண்ணலான்னு வந்திருக்கீங்க. என்னோட தொழில் போயிடுவீங்க. ஆனா இதுவானா ஒரு பாவம் மூட்டன ரொம்ப நாளா தூக்கிட்டு சுத்துறேன்னா இறக்கி வைக்க முடியல, கலட்டி வைக்க முடியல. பாடி பண்றாங்க. இது புரியாம போயிடுச்சு. எத்தனை தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க? போடுறது கணக்கே இல்லடா. கணக்கே இல்லையா? எத்தனை தூக்கி போட்டு மீச்சிருக்கீங்க? கணக்கில் முழுமை ஒரு புத்தம் வர. சரிங்க சரிங்க. சரி வந்ததான் வந்துட்டீங்க. பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. ஏதோ முக்கி நிக்கிறியே. ஆமா ரொம்ப முதுகலி சுத்தமா முடியல. அந்த பாவம் ரொம்ப வருஷமா கூடையா சுத்திட்டு வருது. எவ்வளவு மூட்டை இறக்கி வச்சிட்டேன். இது இறக்கவே முடியலண்ணா. ஐயோ அப்படி அப்படியே போட்டு மூட்டியாடா? ஆமாண்ணா. படிக்க தெரியுமா உங்களுக்கு? பயில்வானுக்கு படிக்க தெரியுமா? டேய் பயில்வானுக்கு தூக்க தெரியுமான்னு கேள்வி. படிக்க தெரியுமாலாம் கேட்காது. சரி சரி நான் கழட்டி விட்டு போனேன். ரொம்ப முடியலண்ணா. டேய் நல்லா ஜிம்ல தூக்காத வயிற்று இல்லடா. திரும்புடா. திரும்ப கழட்டி விட்டு போனேன். கழட்டி வரான்னு பாப்போம். என்ன பண்றேன்னு பாப்பேன். என்ன பண்ற என்னடா போன ஊர்ல பயிலாமன்னு சுத்திட்டு திரியா? எல்லாரும் ஏமாத்தி திரிகிறாருங்க. இதுவரை தூக்கம் போன வாசிக்கும் பார்த்தோம் பழகுது. நானே தூக்கிட்டேன். இந்த மனுஷன் தூக்க முடியல. கேட்டா பயிலான் ஊருக்கு பயிலானா தூக்கி போட்டு இல்லையா? நல்ல ஒண்ணு இல்ல. காலைல ஒரு 100 மூட்டை குடிக்க மாட்டேன். என்னது 100 மூட்டை? அப்படியே குடிச்சு வந்தேன். 100 மூட்டை குடிக்கிறாரா? என்னடா சொல்ற பாருங்க. நீங்க போடாத. நான் அப்படியே குடிச்சிட்டு வந்து உன்னையும் மூட்டையோட தூக்குறேன் பாரு. என்னதான் தூக்குறான்? மூட்டையோட தனியா தூக்குங்க. எல்லாத்தையும் தூக்குற குடிச்சிட்டு வந்தாரு. குடிச்சிட்டு வரீங்க. இந்த மனுஷன் வருவானா மாட்டானா? முட்டை குடிக்க போறேங்கிறான். முட்டை வேலை வேற எவ்வளவு தெரியல ஏறிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த மனுஷன் வருவானா? எப்படியும் வரமாட்டான். பாப்போம் வேற யாராவது வருவாங்க. இவரியாரு? ஐயா கொஞ்சம் யாரும் சொல்லிட்டு வாங்க. யாரையா நீங்க? பார்த்தா தெரியல. போட்டுறோம் ரவுடி. ஊர் ரவுடி. ஊர் ரவுடி எல்லாமே நல்ல போட்டுருவாங்க. ஐயா இப்போ ஊர்ல பெரிய பயில்வான் சுத்திட்டு இருந்தா அவங்களுக்கு தெரியுமா? யாரா? அப்ப அந்த ஆளை மட்டும் புருட விட்டு போயிருக்காரு. யாருன்னு இல்ல. இந்த ஆள் தான் பெரிய ஆள் போல ஊர்லயே வந்துட்டாரு. ஐயா நீங்க யாரு என் ஊர்ல? கேட்டாம்பத்தி சொல்லுங்க. யாரு நம்ம நீங்களே எல்லாமே வா. பாத்தியா சவுண்ட் கேக்குதா இல்லையா? கேட்கலையே கேட்கலையே. ஊர்ல தானே இந்த மனுஷனும் போய் சொல்லிட்டு தெரியல போல. வந்தவரு சரிங்க சரிங்க. இல்லையா நான் சென்னையில இருந்து வந்தேன். யூடியூப்ல வீடியோ பாத்துட்டு இந்த மூட்டை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்தேன். அதுக்கு என்ன எங்க அந்த வந்துடும். அதான் அப்படியே பாத்துட்டு நடக்கிற வழியில அப்படியே வந்துட்டேன். கடைசியில பார்த்தா கங்காவரம் போட்டிருக்கு. வர வழியில பார்த்தா எந்த பயில்வானும் இல்ல, எந்த வீரனும் இல்ல.
நீ ஒரு போர் வச்சுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்ல? அதையா இந்த மூட்டையா ரொம்ப வருஷமா சுத்திட்டு தெரியுறையா, கழட்டி வைக்க முடியலையா? நீங்க பெரிய எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கீங்க? அந்த அழுகு முடிப்பு இன்னும் தெளிவு வந்தது. அழுக்கு முட்டையா? ஐயா உங்களுக்கு படிக்க தெரியுமையா? இந்த முட்டையா இது? என்ன போட்டு பச்சை கலர் ஏதோ போட்டு பச்சை கலரா? ஐயோ இந்த ஆளுக்கு கலரே தெரியாது, இந்த ஆளு எப்படி கலட்டு போறான்னு தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயா இது பாவம் மூட்டையா, நான் என்னைக்கோ செஞ்ச பாவம் கூட வந்துட்டு இல்லையா, இறக்கி வைக்கவும் முடியல, போகவும் மாட்டேங்குது. நான் செய்யாத பாவமாடா நீ பண்ணிட்டா? ஐயோ சரி, நாலு ஏதோ சொல்ற பெரிய கட்டில வச்சிருக்காரு, அதுதான் போட்டு கட் பண்ணி பாப்போம். கட் பண்ணுவாருன்னு பாப்போம். ஐயா கட் பண்ணிருக்கீங்க. நான் எப்படி நிக்கணும் ஐயா? எப்படி நிக்கணும்? திரும்பல இப்படி திரும்பி நிக்கணும். அவரு அந்த மனுஷன் இதேதான் சொன்னாரு. மதியம் கண்ணுல காட்ட மாட்டேன். முடி போடு ஏதோ பண்ண சொல்றாரு பாப்போம். அந்த கை தூக்கிடு. என்ன வெட்டிடுவான் அந்த மனுஷன்? வெட்டுதான் அந்த மூட்டையும் காணாம போய் நீ காணாம போவான். ஐயோ நான் வெட்டிடலாமா? ஐயா சீக்கிரம் இந்த பையன் நம்ம நம்பி நம்ம கிராமத்துக்கு வந்துட்டான். அவனுக்கு அந்த மூட்டையை இறக்கி விட்டு விசேஷம் ஆரம்பிச்சுவாரு போலயா? ஐயா சீக்கிரம் முடிவு வலிக்குதா பயங்கரமா? சென்னையில இருந்து வந்திருக்கா, தூரம் வந்திருக்கா, அப்பெல்லாம் அவனுக்கு தெரியல வலி. அது வந்து வலிக்கிறதா? அப்பெல்லாம் போன அன்னைக்கு ஒன்றும் தெரியல, இப்ப சும்மா நின்று இருக்கல. அப்படியே ஒரு 2 பாட்டுனே அதை வந்து ஒரே வைக்கிற மாதிரி இருப்பான். சீக்கிரம் கட்டுங்க, சீக்கிரம் கட்டுங்க, கட்டுங்க. கண்ண முடியா? தைரியமா யாரா நினைச்சுக்கா? யாரு நினைச்சது? என்ன நினைச்சுக்கிட்டா? நினைச்சுக்கிட்டேன். வெட்டுங்க வெட்டுங்க, ஒரே வெட்டுதான். கண்ணு விட்டா வெட்டு. என்ன பண்ணீங்க? என் மேல படவே இல்லையா? முக்காடி முன்னாடி 2 அடி. என் தம்பி நானும் சரக்கு அடிக்க மாட்டேதான் நினைக்கிறேன். இப்ப சரக்கு அடிச்சு வருவான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசாத நீ. ஒரே வெட்டுதான் பார்த்து 17. கை கொஞ்சம் அடிக்கு. அப்படியே அப்படியே போட்டா ஒரே வெட்டுதான் பாருப்பா. என்ன பண்றீங்க? நான் மூட்டை கட்டாக முடியுதா? இந்த வேஸ்ட் போல இந்த ஊர்ல பொருள் நல்ல பொருள் இருந்தாங்க. என்ன நல்ல பொருள்? அப்ப இது என்னது? சாண பிடிக்க வந்துட்டா. புளிய கூட்டு நல்ல வெயிட்டான கட்டி எடுத்து வரேன். வருவீங்களா? வருண்டா. எங்கேயாரு அந்த மனுஷன் அப்படியே சொல்லிட்டு போனாரு வருவேன்னு. அவனையும் கூட்டாரு, சேர்த்து கூட்டாரு. கூட்டு வருவீங்களா? வரையிற புள்ளியில கூட்டு வரையிற. உங்களுக்கு யாரோ தெரியுமா இந்த ஊர்ல பெரிய ஆளுங்க யாரும்? நீ கட்டுறியா? கடைசியா கட்டுற நீ? அப்பா 2 ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்தான், பயிலவனு சொன்னான், முட்டை குடிக்கணும்னு சொல்லிட்டு போனான், திரும்ப ஆளை காணும். அடுத்த ஒரு ஆள் வந்தாரு, கத்திய தூக்கிட்டு வந்தாரு, வெட்டினாரு, கத்தி உடஞ்சு போச்சு. ஏதோ கத்திய சாணம் பிடிச்சாருன்னாரு. இன்னும் அந்த மனுஷனே ஆளை காணும். வேற யாராவது வருவாங்களான்னு பாப்போம். ரொம்ப நேரமா சார்ஜ் வேற எல்லாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம், டைம் பாஸ் ஆகும். அதுவும் சேர்ந்து எல்லாம் மூட்டையாகும். படிச்சோம். யாரு நம்ம சம்பந்தம் தூக்கிட்டு வராங்க, புக்கெல்லாம் தூக்கிட்டு வராங்களே. A² + B². மேடம் இல்லைங்க மேடம். யாரு மேடம் நீங்க? இது எல்லாரும் பொதுவா அறிவாளின்னு சொல்லுவாங்கங்க. நமக்கு செட் ஆகாதுல்ல, என்ன பண்றது? பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என் பிரச்சனை தான். இந்த நீங்க அறிவாளின்னு சொல்றீங்களா, இது என்னன்னு படிங்க மேடம். ஏங்க பாவ மூட்டை? இந்த பாவ மூட்டை தான் மேடம் ரொம்ப வருஷமா சுத்திட்டு இருக்கேன். ஏதோ சின்ன தப்பு செஞ்சுட்டேன். கழட்டி போடுங்க. சொல்லிட்டாங்க கழட்டி போடுங்க. கழட்டி போட்டா எத்தனை வருஷமா கழட்டி போடுங்க கொஞ்சம். நீங்க பெரிய அறிவாளின்னு சொன்னீங்களே. எல்லாருக்குமே தெரியும் நான் பெரிய அறிவாளி. இப்ப உங்களுக்கு என்ன பண்ணும்? மூட்டை கழட்டுமா பாப்போம். மூட்டை கழட்டணும். திரும்ப இவங்க எல்லாரும் வராங்க, திரும்ப சொல்றாங்க, போறாங்க, அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. என்னங்க பாருங்க, இதான் பாவ மூட்டை. அது தெரியுதுங்க. நீங்க மூட்டையை காமிக்கிறீங்க, எப்படி அவுக்கு எப்படி அவுக்குன்னு பாக்குறாங்களா? அறிவாளியில கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணா அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. 10 ஒரே சைடு இல்லைங்க, ஏங்க சுத்தி சுத்தி வரீங்க? 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கடைசியில ஓ அப்படின்ட்டு போயிடுவாங்க. கடைசியில ஒண்ணுமே நடக்காது. இவங்க அதே மாதிரி என்ன இழுக்கிறாங்க பாருங்க. நீங்க ஏங்க வரீங்க? ஐயோ யாரு நம்ம முட்டாளா? அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாம வந்துட்டு நம்மள முட்டாளுங்கிறாங்க. கேட்டா அறிவாளியா? ஊர்ல அறிவாளியா? சார் சொல்லுங்க மேடம். ஹெல்ப் பண்ண வந்தா ஹெல்ப் மட்டும் கேளுங்க. நான் அறிவாளின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியா? ஆமா ஆமா, கட்டி இருக்காங்க. அவுக்க முடியலையா? சொல்லுங்க. நான் இன்னொரு புக் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். அது ஒண்ணு மட்டும் நான் படிச்சுட்டு வரேன். இருங்க. இல்ல நான் படிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். வந்து நான் வாங்குறேன். இருங்க. இந்த மாதிரி அதே மாதிரிதான் போல. போன நான் வந்துடுறேன். படிச்சுட்டு வந்து ஓடி வந்துருவேன். டக்குன்னு வந்துருவீங்களா? சீக்கிரம் வந்துருவேன். இருங்க. முட்டை குடிக்கிற போனவன் வரல, சாணம் படிக்கிறவன் போனவன் வரல. இப்ப ஒருத்தவங்க புக்கு படிக்கிறவங்க போயிருக்காங்க, அந்த மாதிரி வருவாங்களா என்னன்னு தெரியல. வேற யாராவது வருவாங்களா?
யாரு ரொம்ப பக்தியா வராங்க. இத்தனை பேர் வந்தாங்க, அவங்களாலே முடியல. இவங்க என்ன பண்ண போறாங்க? நம்ம வழி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமா? கேட்போமா? இத்தனை பேர்த்திட்ட கேட்டுட்டோம், சும்மா வைக்க தட்டு கேட்டு பார்ப்போமா? ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்ப்போம். அக்கா அக்கா அக்கா, நான் சென்னையில இருந்து வரேன்க்கா. ஏதோ ஒரு வருஷம் ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டேன். வந்து பாவம் பண்ணாது இவ்வளவு பெருசா மாறிடுச்சு. நான் இந்த ஊர்ல வந்தாங்க, பலசாலி இன்னொருத்தவங்க வந்தான், அறிவாளி இன்னொருத்தவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னமோ வந்தாங்க. யாரு? ரவுடின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து இந்த மூட்டை என்னமோ பண்றேன்ட்டு என்ன தள்ளி விட்டு போயிட்டாங்க. திரும்ப வரவே இல்லை. முட்டை பிடிக்கிறேன்னு போனவங்க வரல, கட்டி சாணம் பிடிக்கிறேன்னு போனவங்க வரல, ஏதோ புக்கு படிக்கிறேன்னு ஒரு மேடம் போனாங்க, அந்த மேடம் வரல. நீங்க ஏதாவது பண்ண முடியுமாக்கா? ஏதோ பைபிள் எல்லாம் கையில வச்சுங்க, ஏதாவது பண்ணுவீங்களா? முடியாதா? அப்புறம் இவங்கள்ட்ட பேசிட்டு முடியுமா? அவரு நான் எங்க போய் தடுவா? நான் என்ன பண்றது? அவருக்கு இங்க இருந்தாலே இருக்காரா? நான் என்ன பண்ணுவதுக்கு? அந்த மனுஷன் அதை என்ன பண்ண சொன்னாரு? இன்னும் இவங்க சேர்த்து போடுறாங்க, அவ்வளவுதான். ஏதாவது பண்றாங்கன்னு பாப்போம். ஏசப்பா சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம் அப்பா பிதாவே நன்றியோட துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா மகன் ஏசப்பா, நீங்க தெரிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. சிறு வயது முதல் ஏசப்பா, இந்த வயது வரல எந்த சிறு பாவமோ இருந்தாலும் ஏசப்பா சோதர கத்தாவே மகன் இங்க தயவாய் மன்னித்து ஏசப்பா பாவத்தை போக்குகிற வல்லமை உள்ள தேவன் நீர ஏசப்பா. மகன் சுமந்து கொண்டிருக்கிற ஏசப்பா சோதர கத்தாவே அறிந்து அறியாம செய்த எல்லா பாவங்களையும் ஏசப்பா நீங்க விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சோதரமாண்டவரே மகன் ஏசப்பா இம்மட்டுமா ஏசப்பா ஒரு ஜீவனோடு வேணும் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. அப்பா உம்முடைய ஏசப்பா சொல்லுங்க கிருபை செய்ய ஏசப்பா. உம்மாலே ஏசப்பா மனிதர்கள் ஆனால் தேவனால சோதரம் சோதரம் அப்பா. இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து மகன் ஏசப்பா பரிசுத்தமாக கிருமிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. பாவத்தை ஏசப்பா உங்க பரிசுத்த ரத்தத்தினால கழுவினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவரும் செய்த ஏசப்பா சோதர கத்தாவே பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஏசப்பா பாவத்திலிருந்து விடுபட்டு ஏசப்பா அப்பா சோதரமானவரே சுதந்திரமாக உண்மை சேவிக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற மகனுக்கு விடுதலை தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். கோடான கோடி நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். அக்கா இப்ப நீ என்ன பண்ணுங்க? மறுபடியும் அந்த பாவம் வந்துச்சுன்னா என்ன பண்றீங்க? பாவம் வராம இருந்தா நீங்க தேவனை தான் துதிக்கணும். நீங்க எங்க போய் அவங்க தேடணும்? என்ன பண்ணுவோம்? இல்ல அங்க இருந்தே தேடணும். அங்க இருந்து தேடினா போதுமா? போதும். அப்படியா? நினைச்சாலே வருவாரு. அப்படியாக்கா? இந்த பேர்லாம் மாத்து, இந்த பேர்லாம் மாத்தணுங்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டாலே போதும்பா. மனசுல நினைச்சாலே போதுமா? போதும். அப்படியாக்கா? ரொம்ப நன்றிக்கா. இத்தனை பேர் வந்தாங்க, அறிவாளி வந்தாங்க, பலசாமி வந்தாங்க, ரவுடி வந்தாங்க, அவங்களால எதுவுமே பண்ணல. ரொம்ப நன்றிக்கா. எனக்கு நன்றி இல்லப்பா, தேவனுக்கே. ஓகேக்கா, ஆண்டவருக்கு நன்றிக்கா. ஓகேக்கா, நான் ப்ரேயர் பண்ணி இன்னும் நல்ல மனுஷனா இருக்கேக்கா. உங்களுக்கு இந்த விடுதலை வேணுமா? இந்த மாதிரி அனைவர் இது ஒரு சும்மா நடக்கப்பட்ட விஷயம் இல்ல. அநேக இடங்கள்ல இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கப்பட்டிருக்கு. நம்ம அறிஞ்சு செய்யறது, நம்ம தெரியாம செய்யறது, நம்மளுடைய முன்னோர்கள் செய்யற காரியங்கள் எல்லாமே நமக்கு பாவமா நம்மளுடைய முதுகுல அது ஏறிட்டு இருக்கு. அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு அது மிகவும் ரொம்ப பாவமா, அவங்களுக்கு அது மிகவும் சுமையா இருக்கும். இந்த நாள்ல கூட இப்படிப்பட்ட வேதனையில, மன வேதனையில, மன உளைச்சல்ல இருக்கிறவங்க நீங்க இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் நோக்கி பார்த்தாலே போதும். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்க எந்த விஷயமே பண்ண வேணாம், முழு மனசா அவர் நோக்கி கூப்பிட்டாலே போதும். இந்த நாள்ல கூட இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்தலாம். உங்களுக்கு இதயங்கள்ல ஏதாவது விஷயங்கள், பாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான பதிலை தருவார். கேட்கலாமா? புரிஞ்சுச்சா? என்ன மூட்டை வச்சிருந்தாரு? என்ன மூட்டை வச்சிருந்தாரு? எதனால வந்துச்சு அது? அந்த ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு என்ன தெரியுங்களா? அங்கதான் பண்ணிட்டு வந்திருப்பான். சரி, எப்படி விடுதலை ஆச்சாரு? வெரி குட். ஜபத்தை போட்டாங்க, மூட்டை கைண்டிச்சு. வெரி குட். அவ்வளவுதான். அடுத்தது வந்துட்டு நம்ம
எல்லாமே முடிஞ்சிருச்சு. டான்ஸ் எல்லாமே நல்லா ஆடிட்டீங்க. நேற்று 2 நாள் வந்துட்டு நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு இதுல வின் பண்ணீங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம். அவங்களுக்கான பரிசு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்குள்ள நம்ம வந்திருக்கோம் கடைசியா. சோ பரிசு சந்தோஷமா இருக்கா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இந்த 3 நாள் எனக்கு பிரயோஜனமா இருக்கவங்க மட்டும் ஒரு ஆமீன்னு சொல்லலாமா? வெரி குட், வெரி குட். ஓகே, இப்ப நம்ம வந்து gift கொடுக்குற நேரம் வந்துருச்சு. சோ எல்லாம் வந்துட்டு பேர் வந்து வாசிப்பாங்க. யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு gift இருக்கு. வின் பண்ணாதவங்களுக்கும் கடைசியா gift இருக்கு. சரியா? யாரும் போயிட வேண்டாம், இருங்க. நேற்று கேம் விளையாடுறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாரெல்லாம் வின் பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். சோ அதுல யார் ஜெயிச்சிங்களோ அவங்களுடைய பேர்லாம் அதுல எழுதிக்கும். சோ அவங்க வாசிப்பாங்க, ஒவ்வொருத்தா வந்து வாங்கிட்டு போயிடுங்க. மற்றவங்க எல்லாம் சைட்ல நில்லுங்க, கை தட்டணும். சரியா? gift வாங்கணும் பத்தி பொறாமப்படக்கூடாது, கை தட்டணும். உங்களுக்கும் வந்து கடைசியா gift இருக்கு. ஓகேவா? சைட்ல நில்லுங்க, சைட்ல நில்லுங்க. பேர் வாசிக்கும் போது அவங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போங்க. சரியா? எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கு. சரியா? எல்லாருக்குமே இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பால்கேம் விளையாடுனீங்க, ஞாபகம் இருக்கா? இங்க நின்னுட்டு பால்கேம் விளையாடுனீங்க. சோ அதுல வின் பண்ணவங்களுக்கு மணிலக்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. இந்த பால்கேம்ல ஃபர்ஸ்ட் வந்தது, பால்கேம்ல ஃபர்ஸ்ட் வந்தது ஏஞ்சல். சிஸ்டர் ஏஞ்சல் கையில தட்டுங்க. நல்ல கையில தட்டுங்க. இரண்டாவது பரிசு செகண்ட் சபானா. சபானா அது பாருங்க, குட்டி பொண்ணு செம்மையா ஆடிச்சு. பால் யாருக்குமே விட்டு கொடுக்கல, அந்த அளவு ஆடி இருக்காங்க. நல்ல கையில தட்டுங்க. அடுத்தது ரவுண்ட் போட்டு குளம் கரைன்னு விளையாடுனாங்க. எகிரி எகிரி குச்சி நல்லா விளையாடுனீங்க. ஒன்னு உள்ள குச்சிங்க, வெளியில குச்சிங்க. சோ அதுல ஜெயிச்சவங்க சின்ன பசங்க. மொத்தம் 2 ரவுண்ட் வச்சாங்க. அதுல சின்னவங்கல்ல சிவானி ஃபர்ஸ்ட். அம்மா கையில பரிசு வாங்குறாங்க, கரங்களை தட்டுங்க. அடுத்ததாக வைஷ்ணவி செகண்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் வைஷ்ணவி வாங்க. செகண்ட் பிரைஸ் வைஷ்ணவி, நல்ல கரங்களை தட்டுங்க. சூப்பர். அடுத்ததாக ஓகே, அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் பிரைஸ் வாங்கினவங்க சபானா. சபானா செகண்ட் பிரைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தவங்க சுசித்ரா. சுசித்ரா வாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ். அண்ணா வாங்க, நீங்க வாங்க. அண்ணன் அண்ணன் பேர் என்ன? வாங்க 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 வாங்க. ஓகே, மனோண்ணா வாங்க, கிஃப்ட் கொடுங்க வாங்க. அடுத்து வாட்டர் பாட்டில் பிள்ளை தண்ணி ஊத்துனாங்கல்ல. சோ அதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வாசல ஃபுல்லா தண்ணி நினைச்சிட்டாங்க. வாசலே தெளிக்க வேண்டிய அவசியமே இல்ல போல. சோ அதுல வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வச்சாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க வைஷ்ணவி. வைஷ்ணவி வாங்க, வைஷ்ணவி வாங்க. நல்லா கரங்களை தட்டுங்க. சின்ன பிள்ளை சீக்கிரம் வாட்டர் பாட்டில் நிரப்புனாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் பிரைஸ் கிருத்திகா. கிருத்திகா வரலையா? ஓகே சரி, ஓகே வச்சுங்க, அப்புறம் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிவானியா. சிவன்யா வா, ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓகே ஓகே சூப்பர். அடுத்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வாட்டர் பாட்டில் நிரப்புறவங்க செகண்ட் பிரைஸ் ஓவியா ஸ்ரீ. ஓவியா ஸ்ரீ வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்லா பாட்டு பாடுனாங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. செகண்ட் பிரைஸ் கீர்த்திகா ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கீர்த்திகா ஸ்ரீ. ஓகே கீர்த்திகா ஸ்ரீ வாங்க, ஸ்ரீ வாங்கிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் பிரைஸ் அரவிந்த். வாங்க வாங்க வாங்க. ஓகே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பிரக்யா. வாங்க, நல்லா கை தட்டுங்க, கை தட்டுங்க. அடுத்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வாங்க, வாங்க நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஜஸ்ட் பண்ண வாங்க. ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் பிரைஸ் இசைப்பிரியா. இசைப்பிரியா வாங்க,
இசைப்பிரியா கரங்களை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5th 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் குகன் ராஜா. ஓகேப்பா, குகன் ராஜ். 7th 8th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் பிரைஸ் சிபிதா. செகண்ட் பிரைஸ் சிபிதா. என்ன கரங்களை தர மாட்டீங்க? இப்போ நம்ம வர போறாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அறிவமுதன். எங்க இருக்கிறது வராது பாருங்க. நல்ல போட்டோ எனக்கு அறிவமுதன. அடுத்து ஸ்லோ ரன்னிங் வச்சாங்க. இந்த ரவுண்ட் சுத்திட்டு வர சொல்லி ஸ்லோ ரன்னிங் வச்சாங்க. சில பேர் மறந்துட்டு பாஸ் ரன்னிங் குடுகுடுன்னு கூட அணுகுறாங்க. ஓகே, இதுல ஸ்லோ ரன்னிங்ல செகண்ட் பிரைஸ் அரவிந்த். செகண்ட் பிரைஸ் அரவிந்த். ஃபர்ஸ்ட் பிரைஸ் போஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் போஸ். நல்ல கைகளை தட்டுங்க. போஸ். அடுத்து பக்கத்து பேர் வந்து நேத்து போட்டு வச்சாங்க மிட்டாய் சுத்துதல். அது சொல்லி மிட்டாய் அனுந்து சுத்த வச்சாங்க. சோ அதுல பிரைஸ் நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்க. சரி பார்க்கலாம். செகண்ட் பிரைஸ் அறிவு அமுதன். அறிவு அமுதன் வாங்க. செகண்ட் பிரைஸ் அறிவு அமுதன். டிஃபன் பாக்ஸ் வந்துச்சு, வாட்டர் பாட்டில் வந்துச்சு, ஸ்கூலுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அரவிந்த். ஆல்ரெடி தம்பி 2 பாட்டில் டிஃபன் பாக்ஸ். நல்ல கரங்களை கட்டுங்க. அடுத்து கப் அரேஞ்ச் பண்ண வச்சாங்க. ஆண்டி உஷாகுமார் ஆண்டி வாங்க, கிஃப்ட் கொடுக்க வாங்க. கப் அடுக்குனாங்கல்ல, குச்சில வச்சு அடுக்குனாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்னு அதுல ஜெயிச்சிருக்காங்க, அவனுக்கு கொடுக்கலாம். அதுல 1ஆவதுல இருந்து 3ஆவது வரைக்கும் செகண்ட் பிரைஸ் எடுத்துங்க. பிரித்திகா வரலையா? ஓகே, அவங்களுக்கு கோபிகா ஃபர்ஸ்ட் பிரைஸ். கோபிகா தோக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கை கொடுத்துருங்க. ஆண்டி கை தான் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து 4th 5th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் பிரைஸ் குகன்ராஜ். வாங்க குகன்ராஜ். கை கொடுறான் ஃபர்ஸ்ட் ஆண்டி கிட்ட. சூப்பர். செகண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரெஜினா. நல்ல கரங்களை தட்டுங்க. 6th போட்டோ எடுத்தாச்சாப்பா? ஓகே. 6th 7th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் பிரைஸ் இசைப்பிரியா செகண்ட் பிரைஸ். போட்டோ எடுத்தாச்சாப்பா? ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சுசித்ரா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, அடுத்து அது பாப்பாங்களா? சுஷ்மா மாமா நீ வாமா. ஓகே, அடுத்து வாங்க அண்ணி இப்போ பிரைஸ் தருவாங்க. ஜெனிஃபர் பாஸ்டம்மா இப்போ பரிசுகளை தருவார்கள். பாஸ்ட் ரன்னிங், அந்த தெருவுல பாஸ்டா ரன்னிங் வச்சாங்க. அதுல செகண்ட் பிரைஸ் ஏஞ்சல். நல்ல கரங்களை தட்டவும். யார் என்று தெரியவில்லை என்றாலும் கரங்களை தட்டுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிபிதா ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே, இப்போ பாய்ஸ்ல 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ்ல செகண்ட் பிரைஸ் சாரதி வாங்க. செகண்ட் பிரைஸ் சாரதி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் தர்ஷன் வாங்க. நீ போட்டோ எடுக்கணும், சென்டர்ல நில்லுங்க. கொஞ்சம் இருங்கம்மா, போட்டோ எடுத்துக்கலாம். அண்ணன் போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்களா? கீழே உட்காருங்க. எல்லாருக்கும் பிரைஸ் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிரைஸ் இருக்கு. தர்ஷன் வாங்கி அடிச்சுக்கலாம். அடுத்து கேர்ள்ஸ்ல 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேர்ள்ஸ்ல செகண்ட் பிரைஸ் ரெஜினா செகண்ட் பிரைஸ்.
ஃபர்ஸ்ட் பிரைஸ் பூமிகா. பூமிகா ஃபர்ஸ்ட் பிரைஸ். நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும். அடுத்து பாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ்ல செகண்ட் பிரைஸ் ஹரிஷ். ஹரிஷ் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் விஷ்ணு. விஷ்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விஷ்ணு. அடுத்து கேர்ள்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேர்ள்ஸ்ல சிவன்யா. செகண்ட் பிரைஸ். ஆன்டி கொடுப்பாங்கம்மா, அன்னைக்கு சைட் வாங்கிட்டு போல. அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாஷிகா. ஓகே, யாஷிகா ஃபர்ஸ்ட் பிரைஸ். வாங்க. ஓகே, அடுத்து பெரியவங்களுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் கேம் வச்சிருந்தோம். பரபரப்பானாங்க. ஒரு அஜய கையில ரொப்பிட்டு இருப்பாங்க போல வாட்டர் பாட்டில. சோ அந்த அளவுக்கு வந்தாங்க. செகண்ட் பிரைஸ் எடுத்தவங்க என்ன வாங்கினா நான் 2 தான் வாங்குவேன். இங்க ஓகே, செகண்ட் பிரைஸ் எடுத்தவங்க வாட்டர் ஃபில்லிங்ல மோனிஷா சிஸ்டர். அக்கா வாங்கக்கா, நீங்க தான் பரபரப்பா வந்தீங்கக்கா. நல்ல கரங்களை தட்டுங்க. போட்டோ எடுத்துங்க. நீங்க தண்ணி குடிச்சிட்டே ஓடுங்கக்கா. அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிஸ்டர் வெண்ணிலா. ஆனா நீங்க தான் கொடுங்க. வாங்க ஒண்ணுதான் வாங்க. கணவனார் கொடுக்குறாரு, மனைவிமார் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிஸ்டர் வெண்ணிலா. ஆனா நிறைய பேர் கூட்டம் 3 பேர் சொல்றேன். ஓகே, அடுத்து இந்த 3 நாள்ல பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு வர சொன்னோம். யாரு கூட்டிட்டு நிறைய பேர் வராங்களோ அவனுக்கும் பிரைஸ் தருவோம் சொல்லியிருந்தோம். அதுல 3 பேர் நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சிவன்யா வாங்க. 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுதான் 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்களுக்காக இந்த பிரைஸ். ஓகே, அடுத்து சிபிதா 7 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ அவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டுங்க. 7 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க ஒரு போட்டோ எடுக்க மாட்டீங்க? மாமா போட்டோ எடுக்க முறதாவே இல்ல. எடுங்க, போட்டோ எடுங்க. எடுப்பா போட்டோ. என்னப்பா எடுப்பா. ஓகே, அடுத்து சுசித்ரா வாங்க. 6 பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நல்ல கரங்களை தட்டவும். ஓகே, முடிஞ்சது. பிரைஸ் நீ முடிச்சு இப்போ எல்லாருக்குமே எல்லாரும் உட்காந்துக்கோங்க. நான் பேர் கூப்பிடுறேன், அப்படியே வந்து பிரைஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? குழந்தைங்க எல்லாம் கீழே உட்காந்துக்குங்க. அமைதியா இருங்க. ஒரே நிமிஷம், எல்லாருக்கும் கொடுத்துறோம். பிரைமரில இருந்து கிளாஸுக்கு வந்தவங்க, சரியா? கிளாஸுக்கு வந்த எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. மரணம் வாங்க. அக்ரிதி ஃபர்ஸ்ட். அக்ரிதி சீக்கிரம் வாங்க. அக்ரிதி கிட்ட வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. ஆனா வாட்டர் பாட்டில் கிட்ட வச்சுக்கோங்க. அங்க உட்காரு. அப்படியே உட்காருங்க. எல்லாரும் உட்கார சொல்லிட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் கீழே உட்காரீங்களா சின்ன பிள்ளைங்க? அக்ரிதி வாங்கியாச்சா? ஓடுது. அச்சுதன் வாங்கிக்கோ. போட்டோ எடுத்துக்கோ. அடுத்து ஹரிஷ். பிரைமரியில ஹரிஷ் சின்ன பிள்ளைங்க. பிரைமரியில ஹரிஷ். ஓகே, அங்க பாருங்க. அடுத்து கவின். பிரைமரியில கவின் வாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கிக்கீங்க. விஷ்ணு பிரைமரியில விஷ்ணு. நல்ல கரங்களை தட்டவும். இளவரசன் பிரைமரியில இளவரசன். கை தட்டுங்க. பிரித்திகா வரல. ஓகே, யாஷிகா வாங்க. சீக்கிரம் வாங்க. கையில தட்டுங்க.
தடுக்குப்பா, நல்லா தடுக்குப்பா. எல்லாரும் சின்ன பிள்ளைங்க கீழே உட்காருங்க, சின்ன பிள்ளைங்க கீழே உட்காருங்க. கோபிகா ஸ்ரீ, அடுத்து கோபிகா ஸ்ரீ, கோபிகா ஸ்ரீ, நல்ல கரங்களை தட்டுங்க. சிவன்யா, சிவன்யா யாரு? சிவன்யா வாங்க பிரைமரியில. ஓகே, கரங்களை தட்டுங்க. சிவானி, சிவானி வாங்க வாங்க வாங்க. தக்ஷன்யா, தக்ஷன்யா வாங்க பிரைமரியில. தக்ஷன்யா, தக்ஷன்யா, தக்ஷன்யா சீக்கிரம் வாங்க. சபானா, சபானா வாங்க. அடுத்து சபானா வாங்க, சீக்கிரம் வாங்க. சபானா, அடுத்து வைஷ்ணவி, வைஷ்ணவி வாங்க பிரைமரியில. வைஷ்ணவி வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வைஷ்ணவி வாங்கிக்கோங்க. சஞ்சனா, அடுத்து சஞ்சனா வாங்க. சஞ்சனா, சஞ்சனா வாங்க. குழந்தைய தூக்கி போட்டு அனுப்புங்க, வாங்க வாங்குங்க. சஞ்சனா. மகாஸ்ரீ, மகாஸ்ரீ யாரு? வா வா வா, சொல்றோமா? ஓகேவாமா? ஓகே, ட்ரெஸ் செம்மையா இருக்குமா உனக்கு? பூனை எல்லாம் பூச்சி மொத்தத்தோட ஊசி மேல ஒட்ட முடிக்குது, அருமையா. ஓகே, அடுத்து ஜூனியர்ல, ஜூனியர்ல எம் பிரகா, பிரக்யா, பிரக்யா வாங்க. ஜூனியர்ல பிரக்யா. அடுத்து மதுமிதா, மதுமிதா வாங்க. நல்ல கரங்களை தட்டுங்க மதுமிதாக்கு. அரவிந்தன், அடுத்து அரவிந்தன் வாங்க. உஷாகுமாரி ஆண்டாங்க, சுஷ்மா எங்க இருக்கீங்க? சுஷ்மா வாங்க, சுஷ்மா சீக்கிரம் வாங்க. கீர்த்திகா, கீர்த்திகா வாங்க. சுஷ்மா ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்பாங்க. கீர்த்திகா. சண்மிகா, சண்மிகா வாங்க. ஓவியாஸ்ரீ, அடுத்து ஓவியாஸ்ரீ ரெடியா இருங்க. எங்க ஓவியாஸ்ரீ? ஓவியா நீ தான் நம்ம கை தட்டேங்கிறா. ஓகே, ஹரிண்யா, ஹரிண்யா வாங்க. அடுத்து பூமிகா, பூமிகா வாங்க. அடுத்து சாதனா, சாதனா வாங்க. சாதனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சாதனா. அடுத்தது ரஜினா, ரஜினா சீக்கிரம் வாங்க. சூப்பர். அடுத்து சுஜாதா, சுஜாதா வாங்க. சாரதி, அடுத்து சாரதி. ஓகே வாங்க, சாரதி வாங்க. சாரதி எல்லாம் பாட்டிலு. குகன்ராஜ், அடுத்து குகன்ராஜ் வாங்க. அடுத்து தர்ஷன் ரெடியா இருங்க, தர்ஷன் ரெடியா இருங்க. வாங்க வாங்க வாங்க. அடுத்து போஸ், போஸ் வாங்க, போஸ் வாங்க. அடுத்து மோகன்தாஸ், வாங்க மோகன்தாஸ் வாங்க. அடுத்து ஹேமபிரியன், ஹேமபிரியன் வாங்க. அம்மா 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 வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. அடுத்து சீனியருக்கு, அடுத்து சீனியர் உஷா குமாரி அம்மா. பிரைஸ் கொடுக்க வருவார் உஷா குமாரி அம்மா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அறிவமுதன். வாப்பா வாப்பா வாப்பா. அறிவமுதன் கை கொடுத்துட்டு தான் கிஃப்ட் வாங்கணும், சரியா? அடுத்து இசைப்பிரியா, இசைப்பிரியா வாங்க. இசைப்பிரியா. அடுத்து சுசித்ரா, சுசித்ரா ரெடியா இருங்க. சுசித்ரா வாங்க. நல்ல கரங்களை தட்டவும். அடுத்து சிபிதா ரெடியா இருங்க. சிபிதா வாங்க. யாருமா? வாங்க வாங்க வாங்க. அடுத்து ஏஞ்சல் ரெடியா இருங்க. அப்படியே போயிட்டு வாங்கிக்க. நல்ல கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. சின்ன பிள்ளைங்களா கரங்களை தட்டுங்க. அடுத்து தேஜஸ்ரீ, தேஜஸ்ரீ வாங்க.
தேஜஸ்ரீ. கை கொடுங்கம்மா, கை கொடுக்க நீங்க வரைய கூடாது. தேஜஸ்ரீ. அடுத்து காவியா. காவியா வாங்க. இன்னும் மூணு. அடுத்து வன்சிகா. வன்சிகா வாங்க 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 வன்சிகா. அடுத்து பாலா. பாலா வா பாலா. அடுத்து அம்பேத். அம்பேத் வளவன். எங்க தம்பி காணும்? அம்பேத் வளவன் எங்கடா? அமுதா. அறிமுதா உங்களுக்கு தானம்மா? சரி ஓகே, அவர் அப்புறம் வாங்கி சொல்லுங்க சரியா? அம்பேத் வல்லவன் அப்புறம் வந்து வாங்கிப்பார். சரி ஓகே, எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்தாச்சு. சோ கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போறோம் சரியா? கொஞ்ச நேரம் உட்காருங்க, கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. உங்களுக்கு இப்பொழுது நன்றி உரை செலுத்த வெளியிலாக்கா இப்போ பேசுவார்கள். எல்லாரும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கர்த்தருக்கு சோதரம். இந்த நாள்ல கூட கால சூழ்நிலை மழை வராம அதிகமா வெயில் இல்லாம கர்த்தர் வந்து பாதுகாப்போடு பிள்ளைகளை பாதுகாப்பு நன்றி செலுத்துறோம். அடுத்ததா கூட பெற்றோர்கள் நன்றி கூறணும். எல்லா பிள்ளைகளையும் நம்பி அனுப்பி ஒத்துழைச்சதுக்காக எல்லா பெற்றோருக்கும் நன்றி சொல்றோம். பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்றோம். எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு நல்லா கேம் எல்லாம் கத்துக்கிட்டு வசனம் எல்லாம் கத்துக்கிட்டு நல்ல பிள்ளைகளா நடந்து வருவாங்க. பிள்ளைகளுக்கு நன்றி சொல்றோம். அடுத்ததா கூட இந்த ETL மினிஸ்டர் மூலமாக பாஸ்டர் வந்து பேசினார் பாத்தீங்களா, அவங்கதான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் நம்ம கிராமத்து பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லா முயற்சியும் எஃபெக்ட் போட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து எல்லா பிள்ளைகளையும் கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் செஞ்சதுக்காக ஜெஸ்மின் பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறோம். அதுக்கப்புறம் கூட அது அந்த டீமா வந்த ETL டீம், அது பேர் வந்து என்டைம் லேபர்ஸ் மினிஸ்ட்ரி, அதுக்கு வந்து நன்றி செலுத்தும். அதுக்கு டீமா வந்து ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்தும். அவங்க எல்லாருக்கும் நன்றி. இது ஏதாவது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரும் அதனால இவங்க செய்யறாங்க அப்படிலாம் இல்ல. அவங்க சொந்த முயற்சியால பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கர்த்தருடைய கிருபையினால இது எல்லா பிள்ளைகளுக்காக எல்லாரும் டவுன்ல இருக்கிற பிள்ளைங்க இது நல்லா படிக்கிறாங்க, போறாங்க, வராங்க. ஆனா கிராமத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த 3 நாளா எல்லாமே அவங்க முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி செலுத்துற பிள்ளைங்க சார்பாக நான் நன்றி செலுத்தலாம். அடுத்ததா கூட இந்த கேம் விளையாடுறதுக்கு இந்த தெருவில் அந்த தெருவில் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க அநேக பேரு, அவங்களுக்கு நன்றி செலுத்தலாம். அவங்க எல்லாருக்கும் கொடி நன்றி. அப்புறம் கட்சியா கூட இந்த எல்லா முயற்சியாகவும் இது 3 நாளா பாதுகாப்போடு எல்லா பிள்ளைகளையும் கூட்டி சேர்த்து இது முழுசா எந்த தடைகளும் இல்லாதபடி சுத்தி இருக்கிற வீட்டுல இருந்து இந்த சத்தம் போட்டுட்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி எந்த சண்டைக்கு வராம அவங்களும் ஒத்துழைச்சாங்க. அந்த சுத்தி இருக்கிற வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம நன்றி செலுத்தலாம். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் அமைதியா இத்தனை நாளா 3 நாளா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சந்தோஷமா வீட்டுல வாங்கிட்டீங்களா? சரி, வெளியூர்ல இருந்து கூட வந்து கேட்டவர்பாளைய கிராமத்துல இருந்து நம்பி இவ்வளவு நேரம் வரலையும் நைட் ஆயிடும் பிள்ளைகளை அனுப்புறமே அப்படின்ற ஒரு கவர் இல்லாத நம்பிக்கையோட அனுப்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். அவங்களுக்கும் நன்றி. பிள்ளைகளை அப்படியே உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் தராங்க, வாங்கிட்டு போட்டு வீட்டுக்கு கூட விட்டுருவாங்க, பயப்படாதீங்க. முக்கியமா இங்க இந்த வீட்டுல நடக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்த வெண்ணிலாக்காக்கும் அவருடைய கணவனாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா 3 நாள் எங்களை பாத்துக்கிட்டாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க, அருமையா பாத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு கரங்களை தட்டிலாம்ல. சூப்பர். எனக்கு யாருண்டு நேரத்திலும் என்னை நடத்தியதே, எனக்கு யாருண்டு கலங்கிய நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே, உடச்சி குருவாகினே சுத்தி சேர்படத்தி புறமத்தி புதிதாகினே பிரித்தி பிரியாதிருந்த
சிவன்